ரத சப்தமி குளியல். இதன் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள். ரத சப்தமி என்றால் என்ன? ரத சப்தமி என்பது சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய நாளாகும். இந்த நாளில் சூரிய பகவான் தனது தேரை ரதம் வடகிழக்கிலிருந்து தெற்கே செலுத்த தொடங்குகிறார் என்று நம்பப்படுகிறது. இதுவே வசந்த காலத்தின் வசந்த காலம் தொடக்கமாக கருதப்படுகிறது. ஏன் இந்த நாள் சிறப்பானது? சூரிய பகவானின் கிருபையை பெறலாம், பிறவி பாவங்கள் நீங்கும் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்கும், புத்திர பாக்கியம், செல்வ வளம் சேரும் ரத சப்தமி குளியல். எப்படி? ஏன்? இந்த நாளில் அதிகாலையில் சூரிய உதயமுக்கு முன் குளித்தால் புண்ணியம் சேரும், பாபங்கள் நீங்கும், நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. எப்படி குளிக்க வேண்டும்? 1வது அதிகாலை 4:30 முதல் 6:30 மணிக்குள் குளிக்க வேண்டும். 2வது 7 முறை தலையில் நீர் ஊற்ற வேண்டும். 7 புனித நதிகளை குறிக்கும். 3ஆம் குளிக்கும் போது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ராம் சஹா சூர்யாய நம் என ஜெபிக்கலாம். 4வது குளித்த பிறகு சூரிய பகவானை வழிபட்டு அர்ச்சனை செய்யலாம். எந்த இடத்தில் குளிக்கலாம்? நதியில், குளத்தில், கடலில் குளிக்கலாம். இயலாதவர்கள் வீட்டிலேயே நீருக்கு குங்குமம், துளசி இலை சேர்த்து குளிக்கலாம். ரத சப்தமியின் பழமையான வரலாறு. ஒரு காலத்தில் ஒரு பக்தன் பல ஆண்டுகளாக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு முனிவரிடம் சென்று தீர்வு கேட்டபோது, முனிவர் ரத சப்தமி நாளில் புனித நீராடல் செய்தால் நோய்கள் தீரும், பாவங்கள் நீங்கும் என்று சொன்னார். அந்த பக்தன் முனிவரின் வார்த்தையை நம்பி அந்த நாளில் குளித்தார். அதற்கு பிறகு அவர் முழுமையாக நோயிலிருந்து மீண்டார். இந்த நிகழ்விற்கு பிறகு மக்கள் ரத சப்தமி என்று குளித்தால் பாப விமோசனம், பாவங்கள் கழியும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நம்பத் தொடங்கினர். ரத சப்தமி அன்று செய்ய வேண்டியவை: சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும், வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம், சூரியனுக்கேற்ப உணவுகளை நிவேதனம் செய்யலாம், ஏகா முட்டைப்பழம், தேங்காய். பசுமாதாவுக்கு, காளைக்கு உணவு கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம், ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம். இந்த நாளில் செய்யக்கூடாதவை: பிறரை வசைபாடக்கூடாது, தீய எண்ணங்கள் வைக்கக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, அதிக நேரம் தூங்கக்கூடாது. ரத சப்தமியின் இறுதி கருத்து: இந்த நாள் பகவான் சூரியனின் ஆசியை பெற, பாபங்களை கழிக்க, ஆரோக்கியம் பெற மிகவும் முக்கியமான நாள். இதை முழு பக்தியுடன் அனுசரித்தால் வாழ்க்கையில் ஒளி, வளம், நலமுடன் இருக்கலாம். இந்த ஆண்டும் ரத சப்தமியை பக்தியுடன் அனுசரிப்போம்.